அனைவருக்கும் வணக்கம். உண்பதற்கு முன் உழவனின் வழி தெரிந்திருக்க வேண்டும். உணவை வீணாக்காதீர். நாளைக்கு நம்ம வயலில் நடவு ஆரம்பிக்க போகிறோம். இன்று நம்ம நாற்று பறிக்கிறோம். பறி நல்லா இருக்கிறதால நானும் தம்பியவே சிங்கம் மாதிரி களத்தில் இறங்கி அரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாற்றாங்கால் 30 கிலோச்சு பணம் ஒரு மூட்டை நாற்று விட்டுருந்தோம். 1 ஏக்கர் நட போகிறோம். ஸோ நாற்று எந்த அளவுக்கு நம்ம அரித்து அடிவேரை அலசி கட்டுறோமோ நாளைக்கு நடுவுக்கு நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்களே அரித்ததால் முடி எல்லாமே கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கோம். இதோ பாருங்கள், நாற்று எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வேர் வாடாமல் நாற்று தெளிவாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கட்டு 100 முடி நம்ம நாற்றை செங்குத்தாக ஒரு கட்டாக நம்ம பிரித்து வச்சிட்டோம்னா நாளைக்கு எடுத்து நாற்றை களைச்சி போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாற்று எடுத்து பார்த்தோம், வேர் அறாமல் வாடாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நாளைக்கு நடுவுக்கு தயாராகிடுச்சு. நாற்று எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. அடுக்கி வச்சுட்டு எந்த அளவுக்கு தண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டுருங்க. நாற்றை பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். வேறு ஆறாமல் அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லா ஒரு அடியில் நாற்று தெளிவாக இருக்குது. நாற்று பறித்த நாள் 22 நாள்லேயே இந்த நாற்று நாங்கள் பறிச்சிட்டோம். ஸோ நாற்று இந்த குறையும் எல்லாமே சூப்பராக அரித்து முடிச்சிட்டோம். அடுத்து தேவையில்லாமல் வயலில் இருக்கிற அணையை உடச்சி விட்டுடலாம். நாளைக்கு சேடை கலக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வண்டி மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஏர் மாடு கிடைக்கல, நாளைக்கு டிராக்டர் வச்சு தான் உருவடிக்க போகிறோம். ஸோ வண்டி மாட்டிக்காமல் இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்காண்டி நீங்களும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிங்க. அப்படியே மோட்டரை ஆன் பண்ணிட்டு சரி குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே காக்கா எல்லாமே ரொம்ப ஆனந்தமாக குளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் குளிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. வேலை செஞ்சுட்டு சாப்பிட்ற சுகமே தனி தான். இப்படி அழகான இடத்துல அமைதியான மனநிலையில் சாப்பிட்ற சுகமே தனி தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க, நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நாளைக்கு Day 3 வீடியோ இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.